ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம மார்க்கெட் என்னவா வந்து சந்திக்க போகுது, அதே மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ எல்லா குளோபல் மார்க்கெட் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ வாங்க நாளைக்கு பங்குச்சந்தை என்னவா இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்தை நிலவரம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தற்போதைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ராம் நவமி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து லீவ் விட்டுருக்காங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுமே வந்து லீவு. பட் ஆனால் வந்து உலக சந்தை வந்து பெரும் மாற்றத்தில் வந்து இப்போ இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி வந்து அபாய சங்கிலியை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். நிஃப்டி வந்து பிலோ 23 கீழே வந்து முக்கிய சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரீச் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி 49,800 கீழே வந்து அது க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஸ்டாக்கில் வந்து எதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் மட்டும் பண்ணணும். எப்படி போக போகுது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். ஸோ ஒரு வீக்கெண்டு ரிஸ்கில் வந்து நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு வந்து புரியுது. ஸோ இன்றைக்கி சந்தை எதனால் வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா ராம் நவமி. ஸோ இது வந்து ஒரு திருவிழாவாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இதோட டேட் வந்து மார்ச் 26. ஸோ அதனால் வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நேத்தோட சந்தை என்ன ஆயிருக்கு மார்க்கெட் அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு ரிவீல் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். 23,306 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நேற்று வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 50,100 அப்படின்றது வந்து நேற்று வந்து ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக வந்து நேற்று வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷாக வந்து நேற்று வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி ட்ரேட் வந்து ஆக்டிவாக வந்து நேற்று நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 128 பாயிண்ட் வந்து கீழே டவுனில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியோட கடைசி க்ளோஸ் வந்து 23,306 அப்படின்ற ரேஞ்சில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது கேப் டவுன் வந்து 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கான நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது அதுதான் தோணுது. அதேமாரி பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா 300லேருந்து 450 பாயிண்ட் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது க்ளோஸ் இல்லை, கேப் டவுனில் தான் வந்து ஓப்பனே ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட காரணம் என்ன அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது. அதே மாதிரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் மெயின் ரீசன். ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட்டு பயங்கரமான வீழ்ச்சியில் இருந்திருக்கு. நேற்று நல்லா வந்து கீழே இறங்கியிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாண்ட் ஹீல்டு அப்படின்றாங்க. அதாவது யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட் ஹீல்டு வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 1% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. மெயினாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக் உள்ள இருக்கிற எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டவுஜோஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் உள்ள இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு வார் டென்ஷனால் பெருசாக ஷிப்மெண்ட் இருக்காது அப்படின்றதால இதுவுமே வந்து ஒரு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாப்பனீஸோட நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னலில் தான் இருந்துச்சு. பெருசாக வந்து கீழேயும் விழலை மேலேயும் விழலை. பிகாஸ் ஆஃப் இவங்க வந்து அமெரிக்காவோட பாண்ட் ஹீல்டை வந்து செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக. ஸோ அதனால் வந்து பெருசாக கீழே விழலை. ஹான்சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஷியாலே ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஹான்சாங்காக தான் இருக்குது. ஸோ சைனாவோடது பலவீனமாக இருக்குது. நம்ம மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஹான்சாங்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கான அந்த பெட்ரோல் அப்படி வர்றது வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஈரான்லேருந்து நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதால இதை வந்து நம்ம ஹான்சாங் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. SGX நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோடது அதுவுமே வந்து கேப் டவுனை தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ 23,185 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இப்போ இருக்குது. கச்சா எண்ணெயோட தாக்கம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $96 வந்து பேரல் போயிருந்தது. பட் ஆனால் இப்போ 106க்கு வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னா
ஒரு கன்டினியூசேஷனே இல்லாம பயங்கர வாலட்டிலிட்டிஸா இருக்கு அப்படின்றத வந்து நம்மனால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது குரூட் ஆயில பொறுத்தவரைக்கும். அ நம்ம இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து $106 வந்து போயிருக்கு. இது வந்து நம்ப இந்தியாவுக்கு வரணும்னாலும் $106 தான் வரும். ஸோ இந்தியாவோட தினசரி இம்போர்ட் வந்து அதிகரிக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிரச்சனையா இப்ப போயிட்டுருக்கு. எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போயிட்டே இருக்காங்க. கரன்சி நம்மளோட இந்தியா மணி வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு மார்க்கெட் ஏன் கீழ விழுகுது அப்படின்னா. ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, பணவீக்கம் இதனால பயங்கரமா வந்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் நேம் தான். பட் ஆனா இன்ஃப்ளேஷன் அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் இப்போ போற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா, பெட்ரோல் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வர பொருள் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடாயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து அதுக்கான விஷயத்த வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இது மூலியமா தான் எடுக்க முடியும். ஸோ பெட்ரோலு, டீசல் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. அதே மாரி இது ஏற ஏற என்ன பங்குகள் வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ செக்டாரும், அதே மாரி ஏவியேஷன் செக்டாரும் பயங்கரமா அடி வாங்கும். அடுத்ததா ஆர்பிஐயோட வட்டி விகிதம் வந்து தொடர்பான கவலைகள். அதாவது எப்படின்னா, ஆர்பிஐயோட வட்டி விகிதம் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு 5.5% மேல வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து குறைப்பாங்களா இன்ஃப்ளேஷனால அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அதேமாரி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு கேப் டவுன்லயே இருக்கு. பெருசா இதனால வந்து ரெக்கவரி ஆக முடியல அப்படின்றது தான் நம்மள காட்டிட்டு இருக்கு. சந்தையோட உணர்வுகள பார்ப்போம். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ப இப்ப சும்மா ஒரு உங்களுக்காக ஒரு பிபிடி போட்டேன். ஸோ புல்லிஷ், நியூட்ரல் அதேமாரி பேரிஷ் அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்குது பேரிஷ தான் காட்டுது. ஸோ நாளைக்கு பேரிஷ்ல தான் இருக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து டெய்லியும் வந்து செல் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. பாண்ட் ஹீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.36% வந்து ஆயிருக்கு. யுஎஸ் ட்ரெஷரி பாண்டு. அதே மாரி இஸ்ரேல், ஈரானோட போர் பதற்றம் வந்து இன்னும் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. யுஎஸோட மார்க்கெட் வந்து இப்போ கீழ விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு பாதிக்கும். அதே மாரி ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு இப்போ வந்து டிஃபென்சிவா வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டாக்க வந்து கொஞ்சம் மூவ் பண்றாங்க. குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து டெய்லி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ துறை வாரியா அதாவது கார்ப்பரேட் அ என்னென்ன இருக்கு கார்ப்பரேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ செக்டார் வைஸா நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க போற செக்டார் என்னன்னா, பேங்க் செக்டாரு. அது வந்து பயங்கர பேரிஷ்ல இருக்கு. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அ இன்னுமே வந்து நல்லா கீழ விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அ எப்படி சொல்றது? ஒரு ரூ. 700 கீழ வந்து கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத வந்து டிப்பான்ல வந்து வாங்குறதுக்கு பார்க்கலாம். அதேமாரி ஹை யீல்டு வந்து ஒரு பதற்றமா இருக்கு. அதேமாரி எஃப்ஐஐஸோட விற்பனை வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வங்கி வந்து பயங்கரமா அடி வாங்கும். ஸோ பேங்க் செக்டார்ஸு. அடுத்ததா ஐடி தான். ஸோ ஐடில மெயினா வந்து நாஸ்டாக் வந்து நேத்து கீழ விழுந்திருக்கிறதால, ஒரு நடுவுல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 2த்தையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு செல் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாரி ஐடி துறையும் நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு சேஃபா இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மா தான். ஸோ டிஃபென்சிவ் செக்டாரா வந்து இப்போதைக்கு திகழுது. அதில சன் ஃபார்மா வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. நாட்கோ கூட கவனிக்கலாம். அதே மாரி மணி ஹீல்டிங் ஸ்போர்ட் வந்து அ ஃபார்மால தான் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ செக்டார பொறுத்தவரைக்கும் குரூட் ஆயிலோட பதற்றம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதேமாரி மாருதியோட அந்த வசூல் அதாவது அ மாருதி வந்து ஒரு டாக்ஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அத வந்து பார்க்கணும். அதே மாதிரி மாருதி வந்து 10,000 கோடி குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத பத்தியும் பார்க்கணும். ஸோ அது எல்லாமே வந்து காஸ்ட் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதனால ஆட்டோ செக்டாரே அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மிக மோசமான நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு மிக மோசமான நிலையில இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வாய்ப்பு 60% இருக்கு இதுக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமிங் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கேப் டவுனு 120லேருந்து 150 பாயிண்ட் வந்து இருக்கும் 9:15க்கு. அந்த 9:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் காட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ரெக்கவரிய வந்து குடுத்துருக்கும். அதாவது அந்த கேப் டவுன வந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணோம். அதுதான் டெட் கேட் பவுன்ஸு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10:30 மணிக்கு வந்து அதோட 23,000 சப்போர்ட்ட வந்து உடைச்சிரும். ஸோ வந்து பேரிஷா இருந்துச்சு அப்படின்னா, அத உடைச்சிரும். அத உடைச்சிட்டு பேனிக் செல்லிங் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுரும். 22,700லேருந்து. ஸோ ஒரு 11:30 மணிக்கெல்லாம் பேனிக் செல்லிங் ரெடி ஆயிடும். ஸோ அங்க இருந்து வந்து பயங்கரமான வீழ்ச்சிய வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்தா தான் அதாவது 60% வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம கவனமா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு நிலை. நான் உங்கள பயம்புறுத்தணும் அப்படின்றது கிடையாது. ஸோ
நாளைக்கு அதாவது புல்லிஷா இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு புல்லிஷ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, 25% வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த 25% எப்படி இருக்கும் அப்படின்னா, கேப் டவுன் வந்து அதனால பேனிக் இல்லாம இருக்கலாம். ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. பட் ஆனா பேனிக் இல்லாம 9.15லேருந்து அ வெயிட் பண்ணலாம். அதே மாரி அதோட சப்போர்ட் வந்து 23,000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 23,000க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் ஜோன நோக்கி போச்சு அப்படின்னா, அது 9.15க்கு நடக்கும். சாரி 9.45க்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கேப் டவுன் ஆச்சுல்ல, அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிடும். அதாவது 23,306 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இது வந்து ரீச் பண்ணும். அப்ப வந்து 11:30 மணி இருக்கும். அடுத்தது 3:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குளோசிங் டைம்ல 23,250 பிளஸ் வந்து நல்ல ஒரு ரெக்கவரிய வந்து நாளைக்கு குடுத்துருக்கும். பட் இருந்தாலுமே புல்லிஷ் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நம்ம புல்லிஷ்ன்னு சொல்லிறலாம். பட் ஆனா வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நாளைக்கு தான் பார்க்கணும். சைட்வேஸா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 23,000ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டு. கன்சால்டேஷன் ஆச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500 அப்படின்றது தான். ஸோ நிஃப்டி வந்து சைட்வேஸா இருந்துச்சு அப்படின்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரொம்ப வெயிட் பண்ணுங்க. என்ன வேல வந்து போகுது அப்படின்றத வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். அதே மாரி ரேஞ்ச் ட்ரேட் வந்து ஸ்ட்ராட்டஜியா வந்து நீங்க பண்ணணும். அத வந்து சும்மா ஏனோ தானோன்னு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாரி ஆப்ஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டெபிளாவும் அதே மாரி எப்படி சொல்றது? உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ல வந்து என்ன பண்ணலாம்? அப்போ இதாவது கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு டெட் கார்ட் பவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த டெட் கார்ட் பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பால நீங்க கீழ போட்டீங்க. அது வந்து ஓரளவுக்கு பிட்ச் ஆகும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க எங்க பிட்ச் ஆகும்ன்றத பார்த்து, நீங்க கால் ஆப்ஷன் வாங்கலாம். அங்கேருந்து மறுபடியும் கீழ இறங்கும்போது நீங்க புட் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ இத தான் வந்து மெயினா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து நீங்க மறந்துடவே கூடாது ஆப்ஷன் ட்ரேடர்ல இருக்கவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேட வந்து ஸ்கிப் பண்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயம். அதே மாரி ஓவர் லிவரேஜிங் வேண்டாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் வந்து எப்பவுமே வந்து உங்க கையில ரிசர்வ்ல இருக்கணும். ஸோ கேஷ வந்து விட்றாதீங்க. ஸோ அதனால வந்து ஓவர் லிவரேஜும் பண்ணாதீங்க. முக்கியமான சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துரலாம். ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா, 23,000ம் 23,060ன்றது தான் சப்போர்ட்டு. கரண்ட்டா வந்து 23,185ல இருக்கு. அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சப்போர்ட்ட உடைக்கல. பட் ஆனா அதுக்கு மேல போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த மேல போறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து 23,250 செகண்ட் பாயிண்ட் வந்து 23,350 அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் 1 வந்து 49,800 சப்போர்ட் 2 வந்து 49,500 கரண்ட்டா வந்து 49,800ல இருக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அது எடுத்துச்சு அப்படின்னா, ஆ 50,400ம் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,700 செட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 30 நிமிஷம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து வர்த்தகம் பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. புல் ட்ராப்பா கூட இருக்கலாம். ஸோ கவனிங்க 9:30 மணி வரைக்கும் அப்படின்றத வந்து நான் முழுசா சொல்லிக்கிறேன். பிகினர்ஸுக்கு தான் இது மெயினா வந்து சொல்றது. அதேமாரி வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு. அதனால ரிஸ்க் பெருசா எடுத்துறாதீங்க. மண்டே என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஓவர் லிவரேஜிங் கண்டிப்பா வேண்டாம். ஓவர் லிவரேஜிங்னா நீங்க அதிகமான பொசிஷன் எடுக்கிறதோ, இல்ல அதிகமான இன்வெஸ்ட் பண்றதோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து கண்டிப்பா பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஆபத்து இது வந்து. இப்போ மார்க்கெட் வந்து கீழ போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்க கால் ஆப்ஷன் வாங்குனீங்க அப்படின்னா செம லாஸ் ஆயிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேத்த மாரி போய்க்கோங்க. அதே மாரி நீங்க என்ன ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஸோ கேஷ் இஸ் எ கிங். இன்னைக்கு இப்பவும் நான் சொல்றேன் கேஷ் இஸ் எ கிங். ஸோ நாளைக்கு சிறிய பொசிஷன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ராஜா. ஸோ எப்பவுமே கையில காசு வச்சிருக்கவங்க தான் ராஜா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இறுதி முடிவு அண்ட் நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளை வெர்டிகல் பேரிஷா இருக்கலாம். ஸோ குரூட் ஆயிலோட ஷாக் பிளஸ் குளோபல் வீக்னஸ் இஸ் ஈக்குவல் டு செல் ஆன் ரைஸ் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. ஸோ கேப் டவுன் வந்து 150 பாயிண்ட் இருக்கும். நிஃப்டி வந்து 23,000ன்றது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. அதை உடைக்கக்கூடாது. 30 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க. எதையுமே வந்து பை பண்ணாதீங்க. அதே மாரி ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதில வேணுனா கூட நீங்க ட்ரை பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்னோட வீடியோஸும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கற்றுப்பாங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ நன்றி மக்களே. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாருமே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள் ஸ்டாக்கை வந்து அப்படின்றது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதனால் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ see you மக்களே.